2019 கூட்டணியாக சேர்ந்தோம், கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம். சாதாரண கூட்டணியாக அல்ல, கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம். தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தான். இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம்? நாடு, நாட்டு மக்கள், நாட்டினுடைய பன்முகத்தன்மை, நம் மொழி, பண்பாடு, மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம், இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம். அதனால தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். தலைவரே சொல்லிட்டாரு, வெற்றியை சொல்லவா வந்துடும், யாரும் மெத்தனமாக இருந்துடக்கூடாது. 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும்னா அது எளிமையாக வராது. அதுக்கு இங்கே இருக்க எல்லோரும் உறுதி எடுத்துக்கணும். 200 தொகுதியில் என்னுடைய சட்டமன்ற தொகுதி முதலாவதாக இருக்கணும். என் தொகுதி தான் அதிக லீடிங் தொகுதியாக வரணும். என் மாவட்டத்தில், என் மாநகராட்சியில், என் ஒன்றியத்தில், என் பகுதியில், என் பேரூரில், என்னுடைய ஊராட்சியில், என்னுடைய வார்டில் அதிக லீடிங் வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்கணும்.